ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம் என்னன்னா, நம்ம இன்னர் வேரை பத்தி பேச போறோம். ஸோ கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம பிராஸ் அண்ட் அண்டர் வேரை பத்திட்டு நிறைய பேர் வந்து பேச மாட்டேன். பட் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து இந்த டாபிக்ல வீடியோ பண்ணலாம்னு வச்சிருக்கேன். நம்ம ஒரு பிரா வாங்க போகும்போது பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அவர் நிறைய ஏதோ பேரெல்லாம் சொல்லும். ஆனா இதுல என்ன வாங்கணும், இது எதுக்கு வாங்கணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட பேச போற வந்தது டி-ஷர்ட் பிரா பத்தி தான். சோ டி-ஷர்ட் பிரான்னு சொல்ல இந்த மாதிரி இருக்கும். சோ ரொம்ப சீம்லெஸ்ஸான பிரா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நார்மலி வாங்குற பிரா எல்லாம் பார்த்தா இங்கே எல்லாம் ஸ்டிச்சா இருக்கும். நம்ம ஒரு டைட் ட்ரெஸ் போடும், ஸ்பெஷலி ஒரு டிஷர்ட் இல்லைன்னா நீங்கள் குர்த்தி கூட சில குர்த்தி நல்லா ஃபிட் பண்ணி நம்ம குர்த்தி எல்லாம் போடுவல. ஸோ அந்த மாதிரி குர்த்தி போடுறேன், இல்லைன்னா சும்மா ஒரு டிஷர்ட் போடுறேன், அதெல்லாம் போட்டாலும் நம்ம உள்ள போட்டிருக்கிறது என்னன்னா அதே அப்படியே வந்து வெளியில தெரியும். ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் வந்து டிஷர்ட் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டால் கூட உள்ள என்ன போட்டிருக்குன்னு அப்படியே தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப எலகண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் என்ன போடுவோம்னா இந்த மாதிரி டிஷர்ட் பிரா தான் போடும். இது வந்து எப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டிச் இருக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாது. நம்ம போட்டால் அப்படி நம்ம பாடியில் ரொம்ப உடம்பு ரவுண்டு ஒட்டி இருக்கும். ரொம்ப இதில் வந்துட்டு மெட்டீரியலும் பார்த்தா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ அது வந்து ஒரு ஷேப்பு கொடுக்கும், நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும். அண்ட் இதோட பேக் சைடு, அதாவது நம்ம உள்ள வர ஏரியா பார்த்தா நல்ல சப்போர்ட் வேற இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ சப்போர்ட் இல்லாமல் சும்மா நமக்கு ஒரு மாதிரி லூஸாக இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லா டைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுக்கும் வேண்ட ஒரு பிரா தான் டி-ஷர்ட் பிரா. ஸோ இது வந்து நான் வந்து கிரே கலரில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ கிரே கலரில் எதுக்கு வாங்கியிருக்குன்னு சொன்னால், இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டாலும் அதுக்குள்ளே ஒயிட் போட்டால் அப்படியே வெளியில் தெரியும். ஆனால் வந்து நம்ம ஸ்கின் கலர் இல்லைன்னா இந்த மாதிரி கிரே கலர் எல்லாம் போட்டால் அவ்வளோ வெளியில தெரியாது. ஸோ அதை பத்தி ஒரு டீடைல்டா வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க இது பார்த்ததுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் பண்ற மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்து எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராப்லெஸ் பிரா தான். ஸோ ஸ்ட்ராப்லெஸ் பிரா எதுக்குன்னு சொன்னா, நிறைய பேர் வந்துட்டு மேலே வந்து எய்தர் நெட் போட்டு, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த போட் நெக் எல்லாம் போடுவில்ல, சாரி போடும்போது இல்லைன்னா குர்த்தியிலே போட் நெக் டிசைன் எல்லாம் போட, இப்போ மேலே வந்து நெட்டா இருக்கும். இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஸ்லீவே இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் போடும். ஸோ அதில் வந்து நம்ம பிராவோட ஸ்ட்ராப் அப்படியே தெரியும், அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ராப்லெஸ்ஸான பிரா போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த பிரா வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து டிஷர்ட் பிராவா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இது இப்படியே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அது ஸ்ட்ராப்லெஸ் பிராவாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மேலே அப்படி ஸ்ட்ராப் நம்மளால கழட்டலாம், இங்கேருந்து நமக்கு கழட்ட முடியும். ஸோ இது பாருங்க, நான் அப்படி ஸ்ட்ராப் கழட்டிட்டேன். ஸ்ட்ராப் கழட்டினோடனே அப்படி வந்துட்டு ஸ்ட்ராப்லெஸ் பிராவாவே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி ஸ்ட்ராப்லெஸ் பிரா வேற, டிஷர்ட் பிரா வேற, எல்லாமே வேற வாங்கும். நிறைய கேஷ் வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பிரா வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்ல. ஸோ நம்ம டிஷர்ட் போடும்போதும் யூஸ் பண்ணலாம், நார்மலாக டைட்டான ட்ரெஸ் போடும்போதும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்ட்ராப்லெஸ் பிரா போட வேண்டிய ட்ரெஸ் ஏதாச்சும் இருக்கு, கொஞ்சம் மேலே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ட்ரெஸ் இருக்கு, அப்போ வந்து ஸ்ட்ராப் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும்போது கூட எனக்கு இது வந்து ஸ்ட்ராப்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு உள்ள சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். எல்லாமே நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கிறது தான். ஸோ எல்லாமே கீழே கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெவி பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நம்ம பெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ராப்லெஸ் போட்டால் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்காது அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு என்னன்னா, இதில் வந்து நம்ம ஸ்ட்ராப்லெஸ்ஸான நம்ம டிரான்ஸ்பெரண்டான ஸ்ட்ராப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு இதே மாதிரி இந்த அங்கே நம்ம மாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே. ஸோ அதை அப்படி மாட்டிட்டு டிரான்ஸ்பெரண்டான இந்த ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி பெஸ்ட்டாக இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்லெஸ் பிரா போடும்போது அந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கல, இல்லைன்னா அந்த சப்போர்ட் கிடைக்கல, அப்படி எல்லாம் ஃபீல் ஆனா நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட நம்ம ஹோம் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணுவேன். ஸோ எப்பவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், கொஞ்சம் பாடி மெயின்டைன் பண்ணோம், கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், அப்படி பண்ணக்கூடாது. ஸ்பெஷலி நீங்க இன்னர் வேர்
அண்டர்வேரை வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் யூஸ்வலி வேர் பண்ணுற ப்ரா வேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு நார்மலான ஸ்போர்ட்ஸ் ப்ரா பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஜம்ப் பண்ணுற இல்லைன்னா வாக் பண்ணுற ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ப்ரா போட்டு பண்ணால் உங்களுக்கு அந்த ஷேப்லேயே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை நார்மல் ப்ராவில் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் வேர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக லைட்டாக கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்க, கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஹெல்த் கான்ஷியஸாக ஆளாக இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா நீங்கள் வாங்கணும். ஸோ காமனான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை இதில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியான சப்போர்ட் இருக்கிற மாதிரி ப்ரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரா பார்த்தா கொஞ்சம் ஹெவி சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு மேலே வரைக்கும் அப்படியே சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதில் பேக் சைடு பார்த்தா கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 ஸ்ட்ராப் இருக்கும், ஒரு சைடில் 2 ஸ்ட்ராப்பாக இருக்கும் இந்த டயகனல் ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி ப்ரா தான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் எல்லாமே வாங்குற ஒரு ப்ரா பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து செமி பேடடாக இருக்கும், ரொம்ப பேடடும் இருக்காது, ஆனால் ரொம்ப பியோர் அந்த மெட்டீரியலும் இருக்காது, கொஞ்சம் பேடடாக இருக்கும், லைட்லி பேட்னு சொல்லுவேன். ஸோ இந்த லைட்லி பேடட் ப்ரா பார்த்தா நீங்கள் இப்போ நார்மலாக காலேஜ் போகிற இப்போ குர்த்தி எல்லாம் போடுவேன், ஷால் எல்லாம் போடுவேன், அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும், நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏசி இருக்கிற என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு, கொஞ்சம் ஏசி இருக்கு அப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம பேடட் இல்லாத ப்ரா போட்டால் நமக்கு வந்து அந்த அப்படியே நம்ம அந்த ப்ரா ஏரியாவில் வர அந்த கூஸ் பம்ஸ் அதெல்லாமே ஒரு மாதிரி வெளியில தெரியும், கொஞ்சம் வல்கராக நமக்கே இருக்கும், நமக்கு வந்து ஷால் எல்லாம் மாத்துறது கூட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு ட்ரெஸ் போடுற நார்மலாக ஒரு குர்த்தி போடுற ஆனால் வந்து உள்ள இருக்கிறது அப்படியே வெளியில வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலாக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற வேண்டிய ப்ரா தான். ஸோ இதுவும் டிஷர்ட் ப்ரால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா, ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அப்படி நமக்கு தெரியும். ஸோ நம்ம டிஷர்ட் போடுறேன் ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறேன்னா இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் அப்படியே வெளியில தெரியும், நம்ம உள்ள போடுறதோட ஷேப்பு அப்படியே தெரியும். ஸோ அதுதான் இந்த ஒரு ப்ராக்கும் நம்ம டிஷர்ட் ப்ராக்கும். டிஷர்ட் ப்ரால பார்த்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கும், ஸோ உள்ளே போட்டிருக்குன்னு தெரியாது, இங்கே வந்துட்டு ஸ்டிச் இருக்கும், ஸோ தெரியும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ் கையில் வேண்டாம் ப்ரா சொன்னால் இந்த மாதிரி சீம்லெஸ்ஸான ஒரு டிஷர்ட் ப்ரா வேணும், ஸ்போர்ட்ஸ் ப்ரா வேணும், அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லைட்லி பேடடான இந்த மாதிரி ப்ராவும் வேணும். நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறது அண்டர்வேரை பற்றி தான். ஸோ இந்த ஜென்ரேஷனில் போன ஜென்ரேஷனில் எல்லாருமே சொல்கிறது தான், உள்ளே போடுறது வந்து என்ன வேணாலும் போடலாம் இல்லை, அதுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ அட்வைஸ் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்குவீங்க. ஸோ நான் ப்ராஸை சொன்னல, ப்ராஸ் வந்து கரெக்டான ப்ரா போடலைன்னா நம்ம பிரெஸ்டோட ஷேப் வந்து மாறுறதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் மெடிக்கல் கண்டிஷன் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டான ப்ரா தான் நீங்கள் வேர் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அதே மாதிரி தான் அண்டர்வேரும். சரி நார்மலி இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அண்டர்வேர் எல்லாரும் என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஏதாச்சும் பிரிண்ட் இருக்கிற அந்த மாதிரி ஏதாச்சும் அண்டர்வேரை போடுவேன். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டிலலாம் இருக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடணும் அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம பீரியட்ஸாக இருக்கிறவங்க பேட் எல்லாம் வைக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம அண்டர்வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான், யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நார்மல் டேயில் இருக்கு, நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு ஜீன்ஸ் போடுற இல்லைன்னா நம்ம ட்ரௌசர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே போடுறது தான் ட்ரௌசர்ஸ் போடுவேன். ஸோ ட்ரௌசர்ஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி நம்ம பேண்டீஸ் போடும்போது அதோட ஷேப்பு ரொம்ப வல்கராக நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சீம்லெஸ் பேண்டி வேர் பண்ணணும். ஸோ என்னடா சீம்லெஸ் பேண்டி, சீம்லெஸ் ப்ரா சொல்கிறேன், சீம்லெஸ் பேண்டி சொல்கிறேன் அப்படியெல்லாம் பார்த்தா ஸோ இதுதான் சீம்லெஸ் பேண்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் எதுவுமே இந்த சைட்லலாம் வராது, நம்ம உள்ளே போட்டாலும் அதை அப்படியே நம்ம பாடி கூட அட்டாச் ஆகியிருக்கும், நம்ம வெளியின்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஒயிட் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு ஏதாச்சும் கலர்ஃபுல்லான பேண்ட் இதெல்லாம் உள்ளே போடுவேன், லெகின்ஸ் எல்லாம் போட்டால் சொல்லவே தேவையில்லை, வெளியின்னு ரொம்ப வல்கராகவே நமக்கு தெரியும், ஒரு வெயில் அடித்தாலே உள்ள தெரியும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இல்லைன்னா ட்ரௌசர்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆஃபீஸ்லாம் போகும்போது கூட நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், டைட்டான ட்ரௌசர் எல்லாம் போடுவேன், அது அப்படியே உள்ளே போட்டுறது அப்படியே வெளியில் தெரியும். ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்ல, பட் இன்னும் கொஞ்சம் எலகண்டாக நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து சீம்லெஸ் அண்டர்வேர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சீம்லெஸ் போடும்போது உள்ள நம்ம என்ன போட்டிருக்கணும் அப்படியே தெரியாது, ஸ்டிச்சிங்கும் இருக்காது, நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஹிப்ஸ்டர் சீம்லெஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஸோ ஹிப்ஸ்டர் பேண்டீஸ் அப்படி சொன்னால் நம்ம வயர் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஷேப் வேர் வந்து
வந்து போட வேண்டாம் அப்படிலாம் இருக்கிற நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி போடுவேன். ஸோ அது வந்து அப்படியே நம்ம வயரும் கொஞ்சம் நமக்கு உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே வேற இருக்கிற வரைக்கும் இருக்கும், சீம்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீம்லெஸ் பேண்டீஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நான் இப்போ சொன்னதுதான் ஷேப் வேர். ஸோ ஷேப் வேர் பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வயரை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணணும், மேலேன்னு நம்ம கீழே வரைக்கும். அப்படி நம்ம கொஞ்சம் இந்த பல்ஜஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம வயர்லாம் தள்ளி அங்கே இங்கே கொஞ்சம் தொப்பையாக இருந்தால் அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் ஷேப்பாக தெரியுதுக்கு இந்த மாதிரி ஷேப் வேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஷேப் வேர் வந்து டெய்லி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஹிப்ஸ்டர் பேண்டீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேப் வேர் வந்துட்டு நம்ம பாடிக்கும் ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம ஒட்டி அப்படி பாடியில் அப்படி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடும்போது கண்டிப்பாக ஷேப் வேர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கிற அண்டர்வேர் என பார்த்தா இந்த மாதிரி பாய்ஸ் ஷார்ட்ஸ் தான். ஸோ இதுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சீம்லெஸ் பேண்டீஸ் இருக்குல்ல, ஸோ சீம்லெஸ் பேண்டீஸை போட வேண்டாம், அதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பாய் ஷார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாய் ஷார்ட்னு பேர் இருந்தாலும் இது ஆக்சுவலி கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இந்த எப்படின்னா பாய்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போடுவல, ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து உள்ள வந்து இந்த பேண்டீஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலி இது யார் யூஸ் பண்ணணும்னு பார்த்தா இந்த ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுவேன், நிறைய வெளியில நார்த்லலாம் நிறைய பேர் போடுவாங்க, இங்கே சவுத்தில் கூட போடுவேன், பட் அங்கே வந்து இது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஷார்ட்ஸ் போடுறவங்க பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறதா உள்ள போடும். பிகாஸ் அப்படி நமக்கு உள்ள தெரியக்கூடாது இல்லை, நம்ம எதுவுமே போடல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் போடும். ஸோ இது வந்து ஆனால் எல்லாத்துக்கும் கூட நம்ம போடலாம், எல்லாத்துக்கும் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டர்வேர்லும் பார்த்தா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பட் நார்மலாக காமனாக இருக்கிற ஒரு கேர்ளுக்கு பார்த்தா இவ்வளோ டைப் ஆஃப் ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் அண்டர்வேர் இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோ வேணும், நிறைய காமெடி வீடியோஸ் பார்க்கணும், நிறைய ஃபேஷன் வீடியோஸ் பார்க்கணும், நிறைய ஃபேஷன் ப்ளஸ் காமெடி வீடியோஸ் பார்க்கணும், அப்படி எல்லாம் இருந்தா இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஆக்டிவான ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போதும். இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாதான் இன்னுமே வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமெண்ட் கூட பண்ணுங்க. இப்போ நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே இது போய் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும். ஸோ என்னோட லிங்க் கீழே இருக்கும், அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான் எது வந்து வாங்கியிருக்கேன்னு கரெக்டாக தெரியும். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.